சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது. முந்தைய சட்டசபையில் இருந்த இடங்களை கூட காப்பாற்ற முடியாமல் அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் தோல்வியடைந்துள்ளன. பாஜக மற்றும் நிதிஷ் கூட்டணி மொத்தமுள்ள 243 இடங்களில் 200 இடங்களை வென்று அசுர பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட 61 பேரில் 6 பேர் மட்டுமே வென்றுள்ளனர். இந்நிலையில் தோல்வியை ஆராய காங்கிரஸ் தலைமை கூட்டம் நடத்தியது. அதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் ஷக்கீல் அகமது கான் தோல்விக்கான காரணம் குறித்து பேசினார். லாலு கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் இருந்தால் கூட வெற்றி பெற்றிருப்போம். இப்படி படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் கூட்டணியாக போட்டியிட்டதுதான். நான் சொன்ன காரணத்தை தான் பெரும்பாலான காங்கிரஸ் வேட்பாளர்கள் சொல்கின்றனர் என்று அகமது கான் கூறினார். இதேபோல கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் தங்கள் தரப்பு அதிருப்தியை வெளிப்படுத்தினர். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியால் ஒரு சில சமூக மக்களின் ஓட்டுகள் மட்டுமே கிடைத்தன. மற்ற சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் மொத்தமாக தேஜ கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டனர். ஆகவே ஆர்ஜேடி உடனான கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும். மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு செய்வதில் ஏற்பட்ட குழப்பங்களே தோல்விக்கு மிக முக்கிய காரணம். இதனால் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பல இடங்களில் ஒன்றுக்கொன்று எதிராக வேட்பாளர்களை நிறுத்தும் நிலை ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகள் பிளவுபட்டு ஆளுங்கட்சிக்கு எளிதாக வெற்றி பெற வழிவகுத்தது. அடுத்து ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவின் அகங்கார போக்கே கூட்டணி தோல்வியடைய முதன்மையான காரணம். இதனால் வெற்றி வாய்ப்பிருந்த பல தொகுதிகளையும் கூட்டணி இழந்தது என முன்னாள் எம்பி பப்பு யாதவ் கூறினார். பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான கட்சி அமைப்பு இல்லை என்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்ததில் ஏற்பட்ட தவறுகளும் தோல்விக்கு வழிவகுத்தன என மூத்த தலைவர்கள் ராகுலிடம் தெரிவித்தனர். தோல்விக்கு பொறுப்பேற்று பீகார் மாநில காங்கிரஸ் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது.